டாக்டர் மை நேம் இஸ் விஸ்வா. இவங்க என் ஒய்ஃப் நந்தினி. வணக்கம். வணக்கம்மா. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்களுக்கு பார்வை போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் பார்வை இல்லாமலே இருந்தாங்க. அதோடய இவங்களுக்கு டெலிவரியும் ஆயிடுச்சு. போஸ்ட் டெலிவரி ஒரு ஐ சர்ஜரி பண்ணி பார்வை வந்துச்சு. பட் பார்வை வந்ததுக்கு அப்புறமா அவங்க மைண்டில் ஏதோ டிஸ்டர்பன்சஸ் ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறாங்க. என்ன ப்ராப்ளம்னு அவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல. சொல்லுங்கம்மா, உங்க மைண்ட்ல எந்த மாதிரியான டிஸ்டர்பன்சஸ்லாம் வருது? டாக்டர், பார்வை வரதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே எனக்கு குழந்தை பிறந்துடுச்சு. அதனால எனக்கு பார்வை வந்ததும் நான் முதல்ல பார்க்க ஆசைப்பட்ட முகம் என் குழந்தையோடது தான். ஏன் ஆசைப்படி எனக்கு கண் ஆபரேஷன் நடந்து எனக்கு கட்டு பிரிச்சப்போ என் குழந்தை தான் என் முன்னாடி இருந்தா. ஆனா அப்ப என் பார்வையில அவ முகம் தெரியல. வேற ஏதோ ஒரு வளர்ந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே என்ன அம்மா அம்மான்னு கூப்பிட்ட மாதிரி எனக்கு விஷுவலா தெரிஞ்சது. பட் அந்த குழந்தையோட முகம் எனக்கு சரியா ரெஜிஸ்டர் ஆகல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் என் குழந்தை என்னோட பார்வையில தெரிஞ்சா. அப்புறம் ஒரு நாள் எனக்கு பார்வை வந்ததுக்காக எங்க வீட்ல ஹோம பூஜை நடத்தணும். அப்போ ஹோம குண்டத்துல இருந்த நெருப்பை பார்த்ததும் என் பார்வையில அந்த நெருப்பு ரொம்ப பெரிய அளவுல பத்தி எறிகிற மாதிரி விஷுவலா தெரிஞ்சது. அப்போ சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத அளவுக்கு வேற ஏதேதோ விஷுவல் தெரிஞ்சது டாக்டர். அப்புறம் ஒரு நாள் தூக்கத்துல ஒரு பொண்ண ஒரு சில ரவுடிங்க துரத்திட்டு வந்து பெரிய ஆயுதத்தை வச்சு அவ தலையில அடிச்ச மாதிரி கனவு வந்தது. அதுக்கப்புறம் நேத்து சொல்லுங்க. நேத்து எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்த வழியில ஒரு முரட்டுத்தனமான இன்ஸ்பெக்டர் ஒரு அப்பாவிய போட்டு அடிச்சிட்டு இருந்தாரு. அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்ததும் என் பார்வையில அதே நெருப்பு எறிகிற விஷுவல் வந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு இதுவரைக்கும் தெரியல டாக்டர். அந்த நேரம் அங்க வந்திருந்த என் ஹஸ்பண்ட் தான் என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க என்ன நடந்துச்சு, நான் எப்படி நடந்துக்கிட்டேன், இதெல்லாம் எனக்கு தெரியப்படுத்தினாரு. அதை என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. என்ன சார் நடந்தது? டாக்டர், I'll tell you this, பட் கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது அவங்களோட லைஃப் பிரச்சனை. ஒரு இரும்பு ராட் எடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் மண்டையிலேயே ஒரு அடி போட்டாங்க. அவர் மண்டையிலேருந்து ரத்தம் கொட்டது, கீழே அப்படியே சாஞ்சிட்டாரு. அந்த இன்ஸ்பெக்டருக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா? இல்ல டாக்டர், அதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்ததே இல்ல. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பழி வாங்காம விட மாட்டாரோன்னு பயமா இருக்கு. நீங்க சொல்ற விஷயம் எல்லாம் ரொம்ப வினோதமா இருக்கு. எக்ஸாக்ட்லி டாக்டர், நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். பட் என் மைண்டில் சில கேள்விகள்லாம் இருக்கு. ஐ மைட் சவுண்ட் ஸ்டூபிட், பட் முட்டாள்தனம் தெரிஞ்சாலும் என்னால் அதை கேட்காம இருக்க முடியல டாக்டர். நோ 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 நோ, கேள்விங்கிறதே புத்திசாலித்தனமான விஷயம்தான். அது எப்படிப்பட்ட கேள்வியா இருந்தாலும் சரி, முட்டாள்தனங்கிற வார்த்தை கேள்விங்கிற அறிவு தேடலுக்கு சம்பந்தம் இல்லாதது. அதனால நீங்க எந்த கேள்வியா இருந்தாலும் தயங்காம கேளுங்க. இப்போ இவங்களுக்கு இந்த ஐ சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான டிஸ்டர்பன்சஸ்லாம் வருது. அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இவங்களுக்கு கண்ணு கொடுத்தவங்களுக்கு அவங்களோட லைஃப்ல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நடந்திருந்ததுன்னா அதோடைய விஷுவல்ஸ் இவங்களுடைய பார்வை மூலமா ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? நோ நோ நோ, அதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்னா கண்ணுங்கிறது கை கால் மாதிரி, அதுவும் ஒரு உறுப்பு. அது சரியா ஒர்க் பண்ணா அதுல இருந்து பார்வை தெரியும். ஒர்க் பண்ணலன்னா பார்வையில ப்ராப்ளம் இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி நினைவுகளை சேகரிச்சு வைக்கிற எந்த பவரும் கண்களுக்கு கிடையாது. நீங்க சொல்லுங்கம்மா, உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி எப்பாவது வந்திருக்கா? இல்ல டாக்டர். யதார்த்தத்துக்கு ஒவ்வாத அமானுஷ்ய கதைகளை படிக்கிறதையோ அல்லது அந்த மாதிரி படங்களை பார்க்கறதையோ நீங்க விரும்புவீங்களா? இல்ல டாக்டர், அதுல எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்படி நடந்தா எப்படி இருக்கும், அப்படி நடந்தா எப்படி இருக்கும்னு தேவை உள்ளது தேவை இல்லாததுன்னு நீங்க எதையாவது அப்பப்ப கற்பனை பண்றது உண்டா? நம்ம வாழ்க்கையில எது நடக்கணும்னு கடவுள் தீர்மானிச்சு வச்சிருப்பாரு. அதுல நாம ஏன் தேவையில்லாத கற்பனையை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறவ சார் நான். உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும்? யதார்த்தமான பொண்ணுங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கும் டாக்டர். எதெல்லாம் பிடிக்காது? தப்பான விஷயங்கள் பிடிக்காது. ஆனா அந்த தப்பை யார் பண்ணாங்க, எந்த சூழ்நிலையில பண்ணாங்க, இதெல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி
அவங்கள சகிச்சுட்டு போக ட்ரை பண்ணுவேன். ஏன்னா யாரோட உதவியும் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாதுங்கிறது என்னோட ஆழமான நம்பிக்கை டாக்டர். தெளிவா பேசுறீங்களேம்மா. உங்களுக்கு மன ரீதியா எந்த குழப்பமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், மனுஷங்களோட மனசுக்குள்ள விடை தெரியாத 1-2 குழப்பங்கள் இருந்தா அது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்காது. மனசு நிறைஞ்சு வழியிற அளவுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்துச்சுன்னா எந்த குழப்பம் நம்மளை இப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ண வைக்குதுன்னு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் கூட பண்ண முடியாது. அதனால எதை பத்தியும் யோசிக்காம உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்களை படிக்கிறது, மியூசிக் கேட்கறது, உங்க குழந்தை கூட விளையாடுறதுன்னு பிளசண்டான விஷயங்கள்ல மட்டும் உங்க மனசை செலுத்துங்க. கொஞ்ச நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகாம வீட்டிலேயே இருக்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு திரும்பவும் இந்த மாதிரி மன ரீதியா ஏதாவது குழப்பங்கள் வந்தா என்ன வந்து பாருங்க. அது வரைக்கும் இந்த விஷயத்தை சுத்தமா மறந்துருங்க. மிஸ்டர் விஸ்வா, சில டேப்லெட்ஸ்லாம் நான் எழுதி தரேன், அதை மறக்காம கண்டினியூ பண்ண சொல்லுங்க. ஓகே டாக்டர். ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்கம்மா, உங்களுக்கு ஒன்னும் இல்ல. நீங்க வாங்க. ஓகே டாக்டர். நந்தினிக்கு பாரு, உனக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லைன்ட்டாரு. ரிலாக்ஸ்டா ரிலீவ்டாரு, புரியுதா? நான் போயிட்டு வந்துடுறேன். ஐயா ஏற்கனவே ரொம்ப கோவத்துல இருக்காரு. மரியாதை போன வை. சொன்னா புரிஞ்சுக்கயா, போன வை. பேசிக்கலாம். சொல்றேயா, சொல்றேன். ஐயா டீ. நெல்லியா, ஐயா இப்ப நீ என்ன நினைச்ச? ஒன்றும் நினைக்கலைங்க ஐயா. பொய் சொல்லாத. பொட்டச்சிக்கிட்ட அடி வாங்கிட்டு வெக்கமே இல்லாம இன்னும் இந்த யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு இந்த ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்கானே, இவனுக்கெல்லாம் போய் டீ வாங்கி கொடுக்குறோமேன்னு தானே நினைச்ச? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. இப்ப நினைக்கலனாலும் எப்பயாவது நினைப்பல. எப்பயுமே நினைக்க கூடாதுன்னு தான் இந்த சூடு. யோ, நான் அப்புறம் பேசுறேன் பையா. யோ, புரியுதா? யோ, ஐயோ பையா. யோ, என்னையா? யோ, அவர்தான் கோவமா இருக்காருன்னு தெரியுது இல்ல. டீ கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதானே. கிளம்பு போயா, போ. ஐயா, என்னையா நீங்க நம்ம ஆளுங்க கிட்டே கோவமா நடந்துக்கிறீங்களேயா? இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் நீங்க கேள்விப்பட்டா எப்படி கோவப்படுவீங்களோ அதை எப்படி நான் சொல்றதுன்னு எனக்கு தெரியலையா. அந்த காசிமேடு மாசி பேசினாயா, பசங்க இன்ஸ்பெக்டரை பத்தி கேள்விப்பட்டது அதெல்லாம் உண்மைதானான்னு கேட்டாயா. எல்லாத்தையும் நீங்க பார்த்துப்பீங்கன்ற தைரியத்துல உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிங்க கிட்ட டீல் வச்சுக்காம உங்களுடைய முடிச்சுக்கிட்டானா. ஆனா இப்ப ஒரு பொம்பளை கிட்ட அடி வாங்கின உங்ககிட்ட இனிமே நான் டீல் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரியா பேசுறான் ஐயா. அட என்ன தங்கையா, வெளியில நம்ம ஸ்டேஷன்லயே பேசிக்கிறாங்கய்யா. ஒரே நேரத்துல 10 ஆம்பளைங்களை தூக்கி போட்டு பந்தாடுற ஆளு போயும் ஒரு பொம்பளை கிட்ட அடி வாங்கிட்டாருன்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசிக்கிறாங்கய்யா. பாத்தீங்களாயா, எவனோ ஒருத்தன் போன் பண்றாயா, போன் மேல போன் வந்துகிட்டே இருக்கியா. டீ கடைக்காரன், பிளாட்ஃபார்ம் கடைக்காரன், அத்தனை பேரும் பொம்பளை கிட்ட அடி வாங்கிட்டாராமன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்கய்யா. எனக்கு பதில் சொல்ல முடியலையா, ரொம்ப அசிங்கமா இருக்கியா. இத்தனை நாளும் நான் சேர்த்து வச்சிருந்த என் கம்பீரம், என் வீரம், என் கெத்து எல்லாமே போச்சா, போ வச்சுட்டா. இந்த இழவு செய்தியை தான் எல்லாரும் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறானுங்களா? ஆமாய்யா. அவ என்னை அசிங்கப்படுத்தி ஒரு நாள் முழுசா முடிஞ்சு போச்சியா. ஆனா இன்னும் என்னால அவளை கண்டுபிடிக்க முடியல. ஒரு
சின்ன க்ளூ கூட கிடைக்கல. மண்டே அப்படியே பிச்சிக்கலாம் போல இருக்கு. ஐயா நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒரு யோசனை சொல்லலாமா ஐயா? நீங்க ஒரு அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ண போனப்போ உங்க கடமையை செய்ய விடாம தடுத்து அந்த பொண்ணு உங்களை அடிச்சு காயப்படுத்திட்டான்னு கமிஷனர் கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கமிஷனர் கண்டிப்பா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரியா? நல்ல ஐடியா சொன்னையா. நீ பக்கத்துல இருக்க ஜவுளி கடைக்கு போயிட்டு 16 முழத்துக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வா. எதுக்குங்கய்யா? அதை கட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் கமிஷனர் கிட்ட. ஐடியா சொல்லி ஐடியா. ஒரு பொம்பளை கிட்ட அடி வாங்கிட்டேன்னு சொல்லி தெரு போய் போசட சொல்றியா? அவளை நானே என் கையால படுத்திக்கணும். அதுவும் அதே முச்சந்தில அத்தனை பேரும் வேடிக்கை பார்க்கிற மாதிரி. நடக்குமா? சொல்லியா? நடக்குமா? நடக்கும்யா. நீங்க சொல்ற மாதிரி அவளை அதே தெருவுல வச்சு பழி தீத்தே ஆகணியா. அப்பதான் ஜனங்களுக்கு உங்க மேல மட்டும் இல்ல எங்க மேலயும் அதே மரியாதை இருக்குயா. நீங்க எங்களை எப்படி வேணா அசிங்கப்படுத்துங்கய்யா, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. ஆனா அந்த தெருவுல நாங்க போகும்போது ஜனங்க உங்க மேல இருக்கிற பயத்துல தான் எங்களுக்கும் கொஞ்சம் மரியாதை தர்றாங்கய்யா. காரணம் உங்க கண்ட்ரோல்ல நாங்க இருக்கிறதுனால தான் ஐயா. ஆனா அந்த பொண்ணால இப்ப அத்தனையும் நாசமா போயிரும் போல இருக்கையா. விடக்கூடாதியா. எங்களுக்கு மரியாதை கிடைக்கலன்னு பரவாயில்லையா, ஆனா அந்த ஜனங்களுக்கு உங்க மேல இருக்கிற பயம் போயிடக்கூடாதியா. ஐயா வாங்க ஐயா, இப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா எப்படியா? வாங்கய்யா, வந்து உங்க சேர்ல உட்காருங்கய்யா. வர மாட்டேயா. அந்த சேர்ல வந்து நான் உட்கார மாட்டேன். என்னைக்கு நான் அவளை கண்டுபிடிக்கிறேனோ அன்னைக்கு வரைக்கும் நான் அந்த சேர்ல உட்கார மாட்டேன். மா மா தோ இங்க இருக்கேன் விஸ்வா. விஸ்வா, டாக்டர் என்னடா சொன்னாரு? ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல, ஷீஸ் பெர்ஃபெக்ட்லி நார்மல்ங்கறாரு டாக்டர். அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நந்தினி எங்க? அம்மா நந்தினி, டாக்டர் பாத்தியா ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாருலம்மா. சரி, வேற என்னடா சொன்னாரு டாக்டர்? ஆமா, எல்லாத்தையுமே சொல்லிட்டோம் டாக்டர் கிட்ட. அவரு கிட்ட கொஞ்ச நேரம் பேசினாரு. அவர் சொல்றாரு இதெல்லாம் ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல, இவங்க நார்மலா தான் இருக்காங்க, கொஞ்சம் மைண்டை ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா வச்சுக்கணுங்கிறாரு. அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் மேட்டர் கேட்டுட்டு சொன்னாரு கொஞ்ச நாளைக்கு வெளியில போக வேண்டாம். எதுக்கு மறுபடியும் அது சம்பந்தமா யாரையாவது பார்த்தா மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகும், வீட்லயே அப்படியே கொஞ்சம் புக்ஸ் சீடின்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும் அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன் இந்த ஐ சர்ஜரினால ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குமான்னு. அதெல்லாம் எதுவுமே இல்லை, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி நார்மல். கொஞ்சம் மைண்டை லைட்டா காமா வச்சுக்கணும், அவ்வளவுதான். டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு, நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன், நீ பாத்துக்கோ, அவ்வளவுதான். நான் கொடுத்துறேன். ஆமா, டாக்டர் சொன்ன மாதிரி நீ வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகாதம்மா. உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் எங்கிட்டயோ இல்ல விஸ்வா கிட்டே கேளு, நாங்க வாங்கிட்டு வந்து தரோம். டேய், சொன்ன மாதிரி நல்ல புக்ஸும் ஆடியோ சிடி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுறா. எல்லாம் வாங்கி கொடுக்குறேன், முதல்ல மருந்து வாங்கி கொடுத்துட்டு போறேன், சரியா? சரி. என்னங்க, அத்தனை பேருக்கு முன்னாடி நான் அந்த இன்ஸ்பெக்டரை போட்டு அடிச்சிருக்கேன். அந்த அவமானத்தை அவர் அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவாரா என்ன? யாராலமா மறக்க முடியும்? அந்த இன்ஸ்பெக்டர் உன்னை ஊர் முழுக்க தேடிக்கிட்டு இருப்பாரு. அவரு கண்ணுல நீ படாம இருக்கிறதா நல்லது. இத பாரு, திரும்பவும் சொல்றேன், நீ எங்கேயுமே வெளியவே போகாதம்மா. மா, அவ ஏற்கனவே பயந்து போயிருக்கா, ஏமா மேல மேல அவளை பயமுறுத்தி ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க? இது பாரு நந்தினி, அந்த இன்ஸ்பெக்டரால உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். உனக்கு எங்கேயாவது வெளியில போகணும்னா என்கிட்ட கேளு, நான் கூட்டிட்டு போறேன், புரியுதா? மற்றபடி நமக்கு என்னாச்சோ ஏதாச்சோ நான் அதாயிட்டனோ இதாயிட்டனோன்னு மனசை போட்டு குழப்பிக்காத. உனக்கு எதுவுமே இல்லை, நீ பெர்ஃபெக்ட்லி நார்மலா இருக்க, அதை நம்பு முதல்ல, புரியுதா? ரிலாக்ஸ்டா வச்சுக்கோ மைண்ட, ஓகே? ட்ரை பண்றேங்க. அதுக்கப்புறம் சொல்லுமா. இந்த விஷயத்தை பத்தி அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கும் தேவையில்லாத மன கஷ்டம் வரும். நான் இது ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் எதுக்கு போய் அதை அவங்க கிட்ட சொல்லணும்? இந்த பாரு, நீ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் யோசிக்காத, மைண்டை ரிலாக்ஸ்டா வச்சுக்கோ, காமாரு, புரியுதா? உன் குழந்தை உன்னை தேடிட்டு இருப்பா, வந்து குழந்தைய பாரு, வா. போ. அப்பா,
அந்த பெரியவங்களே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? பாவங்க அந்த பாபு இந்த வயசுல சொந்த அண்ணனையே பறிகொடுத்து தன்னுடைய பார்வையை பறிகொடுத்து வயசான அப்பா அம்மாவை நல்லபடியா பாத்துக்க முடியாம இது மாதிரி விஷயங்களை யோசிக்கும் போதுதான் ஆண்டவன் நல்லவனா கெட்டவனான்னு சந்தேகம் வருது. பணக்காரங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்தாலும் பரவாயில்ல, அதுல இருந்து அவங்க எப்படி மீண்டு வந்துருவாங்க? ஏழைங்களுக்கு கொடுத்து ஏன் இப்படி சித்திரவதை பண்ணணும்? இத்தனை நாளும் என் அக்கா கண்ணு இல்லாம கஷ்டப்பட்டா. ஆனா அவளுக்கு பார்வையை கொண்டு வரத்துக்கு என் மாமாவும் அத்தையும் இருந்தாங்க. பணத்தை செலவு பண்ணி பார்வையை கொண்டு வந்தாங்க. ஆனா பாவம் அந்த பாபாவுக்கு யார் இருக்காங்க? நமக்கு வசதி இருந்தாலும் நாம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். ஏங்க, எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க இந்த பெரியவங்களை மனசார உங்க அப்பா அம்மாவா ஏத்துக்கிட்டீங்க, பாபுவையும் சொந்த தம்பியா ஏத்துக்கிட்டீங்க. அப்புறம் எதுக்குங்க அவங்கள அங்க தனியா இருக்க வைக்கணும்? அவங்க 3 பேரையும் நம்ம கூடவே கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாங்க. நானும் அதை யோசிக்காம இல்லை ரேவதி. ஆனா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சு அவங்கள கஷ்டப்படுத்திடக்கூடாது இல்லையா? நமக்கே இன்னும் எந்த வேலையும் கரெக்டா கிடைக்கல. ஒவ்வொரு நாளையும் எப்படி நகர்த்ததுன்னு தெரியாம நகர்த்திக்கிட்டு இருக்கோம். இதுல அவங்களையும் கூட்டிட்டு வந்து வச்சு அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லையா? இல்லங்க, அவங்க வண்டி கடையை எடுத்து நாமளே நடத்தினா அதுல வர வருமானத்தை வச்சு அவங்களையும் பாத்துக்கலாம், நமக்கும் ஹெல்ப்பா இருக்கும். அதுல கொஞ்சம் பணத்தை மிச்சம் பண்ணி வச்சா பாபுவுக்கும் பார்வையை கொண்டு வந்துடலாம். இல்ல ரேவதி, நான் சொல்றது புரியல உனக்கு. அவங்க 2 பேரும் வயசானவங்க. அவங்களுக்கு அந்த வண்டி கடை வருமானம் கரெக்டா இருந்துச்சு. இப்போ அவங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டா நம்மளோட சேர்த்து மொத்தம் 6 பேரு. வண்டி கடையில வர வருமானத்தை வச்சு 6 பேரும் சாப்பிட்றதே பெரிய கஷ்டம். அப்புறம் எல்லாருக்கும் நல்லது கெட்டதுன்னு இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது ரேவதி. அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறது நல்லதுதான், ஆனா ரொம்ப சரியா பண்ணணும். அதுக்கு ஒரு அளவாவது வருமானம் வர மாதிரி ஏதாவது பண்ணணும் ரேவதி. அதுக்கப்புறம் வேணும்னா அவங்கள கூட்டிட்டு வரதை பத்தி யோசிக்கலாம். என்னங்க, பேசாம விஸ்வா மாமா கிட்ட உதவி கேட்டு பார்க்கலாமா? ரேவதி, நீ அப்படி சொல்ற? அன்னைக்கு விஸ்வான அவரா வந்து நம்ம கிட்ட கேட்டதுக்கு நம்ம எல்லாரும் வேணான்னு சொன்னோம். இன்னும் சொல்ல போனா என்னை விட பிடிவாதமா வேணான்னு மறுத்த. இப்போ அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமான்னு நீயே சொல்ற. என்னங்க பண்றது? மனசுல இருந்து சில வார்த்தைய தன்மானம் தள்ளி விட்டுறது. ஆனா அந்த வார்த்தைய நாம காப்பாத்துறதுக்கு சூழ்நிலை கை கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்குது. ஏழையா பிறந்துட்டா தன்னை மட்டும் இல்ல, தன்னுடைய வார்த்தையும் காப்பாத்த முடியாத போல இருக்க. இப்போ நம்ம வார்த்தையா வாழ்க்கையான்னு யோசிக்கிற நிலைமையில இருக்கோம். நம்ம வாழ்க்கைய மட்டும் இல்ல, ஆதரவுக்கு யாரும் இல்லாத அந்த 3 பேரோட வாழ்க்கையை சேர்த்து நம்ம யோசிக்கணுங்க. அவங்களுக்காகவாவது நாம விஸ்வா மாமா கிட்ட இறங்கி போய் ஹெல்ப் கேட்கறதுல தப்பு ஒன்றும் இல்லைங்க. நல்லா யோசிங்க. பாபுவுக்கு பார்வை வந்தாதான் அவர் அண்ணனை கொண்ட குற்றவாளிய போலீஸ்க்கு அடையாளம் காட்ட முடியும். எனக்கு தோணுதை சொன்ன, அதுக்கப்புறம் முடிவு நீங்க எடுக்கிறது தான்.